I am supposed to be the director. How I handle things, here is a testimony, and it is being recorded. And I don't know whether today you are relaying it in the TV or not, but if it is relayed, then my people are watching in my office. நான் இங்கே போய் சொன்னேன்னா அங்கே சொல்லுவான், அங்கிள் அங்கே போய் கதை அடிக்கிறாரோன்னு நினச்சிடக்கூடாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. Walk in honesty என்கிற வார்த்தையில ஆண்டவர் வைத்திருக்கிற அருமையான காரியங்களை நான் பேச வேண்டும் என்றால் நாளைக்கு 3 பேசிக் கொண்டிருக்கலாம். Brothers and sisters, may the Lord give you a clean heart so that you can be very open to people, honest with people. குறை இருந்தனா, பிரதர் என் மேல குறை, பால்சாமி பிரதர் என் மேல குறை இருக்கு பிரதர், come on please bear with me. எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த ஜெயலலிதாவை ஒண்ணுல பிடிச்சது. ரொம்ப நாளைக்கு பிறகு நான் அவளை நினைக்கும் போதெல்லாம் I don't want to say here, okay. அந்த ஜெயலலிதாவை இப்ப பிடிச்ச ஒரு இது என்னன்னா, அந்த பவர் கட்டை பற்றி அவ பேசும்போது, please bear with me until 2013 December. Please bear with me. That was the real word she gives English தான் இன்டர்வியூல. Please, தமிழ்நாடு people, please bear with me. பக்கத்துல வந்து சொல்லுங்க, அந்த பிசாசின் மகளே bear with me சொல்றா. ஆனா உன் பக்கத்துல இருக்க சகோதரனை பார்த்து bear with me, this is I have, this is what I am, please bear with me சொல்றதுக்கு முடியாது. ரோடு தோன்றவன் எழுதி போட்டிருக்கான், sorry for the inconvenience, we are making things better for you. ஆனா நமக்கு மட்டும் அதை சொல்றதுக்கு எப்படி நான் சாரி சொல்றது? கேட்டா விசுவாசியே நினைத்து பார், கவலைப்படாத, செங்கடலை தாண்டிடுவே, யோர்தான எங்க தாண்ட போற நீ எங்க தாண்ட போறன்னு எனக்கு தெரியல. Listen sir, listen, listen, listen. Let me tell you one more thing. நல்லா கவனிங்க. John 7:24, யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல், இங்கிலீஷ்ல வாசிங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். Let me read it in English. Be honest in your judgments. Do not decide at a glance, superficially and by appearances, but judge fairly and righteously. என் ஜட்ஜ்மெண்ட்லையும் ரொம்ப ஆனஸ்டா இருக்க வேண்டியது. If I judge somebody, I cannot simply say anything. I must be very honest in my judgment. நான் இதில் அதிகமாக போக விரும்பல, ஏன்னா இன்னைக்கு இன்னொரு சப்ஜெக்ட் முடிச்சாதான் நாளைக்கு யாராவது முள்ள பிடிச்சு வைங்க. அதனால தான் பவுல் எழுதுறாரு 2 கொரிந்தியர் 8:21, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். எல்லாரும் கையை தூக்கி இந்த வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க தம்பி, உங்க பின்னால எல்லாரும் வாசிட்டு எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். நம்ம ரொம்ப நேக்கா தப்பிக்கிறது கர்த்தர் பார்த்துக்கிட்டோம், கர்த்தருக்கு தெரியும். கீழே இருக்கிற வசனத்தை ஆங்கிலத்தில் பார்க்கிறேன். For we take thought beforehand and aim to be honest and absolutely above suspicion. Sir, sisters, can you commit yourself to live absolutely above suspicion? I am using some strong terminology, very strong terminology. Can I live a life absolutely above suspicion? சந்தேகத்திற்கு இடமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடுப்பேனா? அது குடும்பத்திலே ஆகட்டும், சபையில் ஆகட்டும், சமுதாயத்தில் ஆகட்டும், எல்லா இடத்திலும் ஆகட்டும், in my dealings, in my business, in my ministry,
I am dealing with government. Check with him. He is dealing with the government. Listen, sir. We are also dealing with a corrupt government. From bottom to top. Corruption, corruption, corruption. போன வாரத்தில் என்னுடைய ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேட்டர் சுரேஷ் ஓடி வந்தார். அண்ணே, thank God. என்னன்னு கேட்டேன். நம்ம பார்மசிக்கும் மெடிக்கல் ஸ்டோருக்கும் ஒரு காசு இல்லாம நான் லைசன்ஸ் கொடுத்தாங்க. அவர் நம்பவே இல்லை. ஏன்னா அந்த அப்ளிகேஷன் அவர் ஆபீஸ்ல கொண்டு போகும்போதே பியூனே சொன்னான், பெரிய கட்டா கொண்டு போ. அவர் அங்கனே நின்று ஜோம் பண்ணாராம், எங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச நான் வெட்டி போட்டுருவார். எங்க அண்ணனுக்கு இதே சொன்ன அவர் இன்னைக்கு சாட்சி சொன்னார் சர்ச்சில். அவன் பியூன் சொல்றான், உள்ள கொண்டு அப்ளிகேஷன் போகும்போது பெரிய கட்டா கொண்டு போ, ரூபா நோட்டு கத்தையா கொண்டு போனாதான் பாஸ் ஆகும். அவர் அங்கே சொன்னாராம், எங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச வெட்டி எங்களை பண்டில் போட்டுருவாரு. கொடுத்துட்டு வந்துட்டாரு. That man, the inspector, came to our hospital without our invitation, without telling us. எங்கிட்ட சொல்லாம எங்களுக்கு தெரியாம தொட்டின்னு வந்து நின்னாரு. வந்துட்டு பார்த்துட்டு, ஏய், இப்படி பீகார்ல ஒண்ணு வைக்க முடியும்னா நான் இங்கேயே சைன் பண்றேன்னுட்டு. We have a license without paying a single pie. We are also working with a government system. Corrupt system. Check with my wife. நீ கேட்டு பாருங்க. Is your husband honest with you? She will say, more than honest. Ask my team member. He is one of the administrative committee member. ஐயா, வாழ முடியாதுன்னு ஒதுங்கிறாதீங்க. வாழ முடியும், வாழ முடியும். தைரியமா சொல்ல முடியும். மனுஷருக்கும் தேவனுக்கும் முன்பாக யோக்கியமானதை செய்ய விரும்புகிறோம், நாடுகிறோம். அந்த நாட்டம் இருந்தா முடியும். நமக்கு அதே கிடையாது, அங்கே கிடையாது. For we take thought beforehand. That is a amplified term. We take thought beforehand. We settle our mind already that we will live above suspicion. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடனே நீங்க சொல்லிடாதீங்க, பேதுருவே மாயம் பண்ணலையா, பிரதான போப்பே மாயம் பண்ணலையா, பவுலே சுட்டி காட்டலையா. என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நான் பர்னபா வருமுன்னதாக அல்லது யூதர்கள் வருமுன்னதாக இவர் எல்லாரோடையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். யூதர்கள் வந்த உடனே அப்படியே ஓரங்கட்டினார் பாரு. பேதுருவும் அவருடைய மாயத்தினால பர்னபாவும் இழுப்புண்டு போனான். நமக்கு இப்ப கொஞ்சம் தைரியம். சரி, நம்ம ஒன்றும் பீட்டர் லெவலுக்கு வரல, ஆனால் அதனால நம்ம கொஞ்சம் தான் மாய்மாலம் பண்றோம். We are so comfortable when read about the fall of somebody. இல்லையா? 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 இந்த காரியத்தில் விழுந்து போகாம இருக்கிறதுக்கு அவருடைய கிருபையை தேடி ஒரு சின்ன ஜெபமாக ஒரு பாடலை பாடலாமா? பாடலாமா? இது என்ன சோர்வுக்குள்ளாக்குது. Lord, I want to be honest, but I am finding it difficult. I want to live above suspicion, but I am finding it extremely difficult. I need your grace ன்னு சொல்லி சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட வலது கரத்தை உயர்த்தி பாடலாமா? கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை